வந்துட்டோம். ஒரு நிமிஷம், சீக்கிரமா திரும்பி வரோம். ஜானி பாரு, நாங்க ரெடி ஆயிட்டோம். வா, சிரித்துக் கொண்டே பந்தயம் ஆரம்பிக்கலாம். செல்லும் வழிகளை வேடிக்கையான முறையில் அறியலாம். வலது எதுவென்று அறிய ஆரம்பிப்போம். இந்த முறையில் இங்கிருந்து வலது புறம் செல்வோம். சில சமயம் இடது புறம் செல்ல வேண்டும். இந்த முறையில் கற்க வேண்டும் இடது புறம் செல்ல. வண்டியை கொஞ்சம் பின்னால் நகர்த்த விரும்பினால் கொஞ்சம் மெதுவை காரை முன்னும் பின்னும் நகர்த்தவும். காரில் நேராய் செல்லும் போது முன்னே நகர்த்தி நேராய் நிறுத்தி நீளையான வழியில் செல்ல வேண்டும். எல்லா வழிகளிலும் கார ஓட்டும் நேரம் இது. வழிகளை கற்கும் போது நாம் ரசிக்கலாம். நான்கு திசைகளையும் வேடிக்கையாக பார்க்கிறோம். இந்த வகையில் இடது வலது முன் பின்தான். பின்பற்ற வேண்டிய திருப்பங்களை நீ அறிந்தாய். வா, இன்று நீ வென்ற பரிசை எடுத்துக்கொள். போட்டியில ஜெயிச்சு கப் வாங்கிட்டோம். வூஹூ, நாம செஞ்சிட்டோம். இது போட்டி நேரம். என்னோட வா. இது உன்னோட பாட்டி சீட். இது மேல உட்காரு. பேபிக்கு பிடிக்கவில்லை, அவர் போக விரும்பினான். உட்கார மனமே இல்லாமல் தள்ளினான் இங்கும் அங்கும். உட்கார வைத்தாள் அம்மா, அவன் உட்கார விரும்பவில்லை. அவனுக்கு போராகியது, சொம்பலாய் உட்கார்ந்தான். ஹே மார்ஷ்மெலோ, இது விரேன். பேபி ஏறி பார்த்தான் மேஜையில் என்ன என்று. குக்கி ஜாடியை எடுத்துக்கொண்டு மார்ஷ்மெலோ உடன் போனான். ரகசிய இடத்தை கண்டார்கள். குக்கீஸை சாப்பிட பேபி குக்கீஸை சாப்பிட்டான். சாப்பிட்டு மகிழ்ந்தான். என் வயிறு என்னவோ ஆயிருக்கு. உடம்புக்கு சரியில்லை, வயிறு வலிக்குது. அவனுக்கு வயிற்றை கலக்குது. வேகமாக ஓடினான். பேபி அதில் உட்கார்ந்தான். இது அவன் பாட்டி டைம். அதை செய்ய முயற்சித்தான். போனது நன்றாய் உணர்ந்தான். டிஷ்யூவால் வைப் பண்ணு. முடிஞ்சது.
இல்லே இப்போ உன்னோட கைகளை கழுவணும். கைகளை பாட்டிக்கு பின் சுத்தமா வைக்கணும். கை கழுவும் நேரம் சோப்பை எடுத்தான். நன்றாய் கைகளை கழுவி அழுக்கை போக்கினான். அம்மாவுக்கு அவன் கைகளை காட்டினான். துண்டால் கைகளை துடைத்து விளையாட தயாரானான். எல்லாம் முடிஞ்சது. நான் போய் விளையாடுறேன். இப்படி படுக்கையை சரி செய்வோம், சரி செய்வோம், சரி செய்வோம். இப்படி படுக்கையை சரி செய்வோம். எழுந்ததும் அதிகாலை. பயன்படுத்துவோம் பாட்டியை இப்படி, பாட்டியை இப்படி, பாட்டியை இப்படி. பயன்படுத்துவோம் பாட்டியை இப்படி. எழுந்ததும் அதிகாலை. இப்படிதான் கையெழும்புவோம், கையெழும்புவோம், கையெழும்புவோம். இப்படிதான் கையெழும்புவோம். பாட்டிக்கு பின் அதிகாலை. இப்படிதான் பல் துலக்குவோம், பல் துலக்குவோம், பல் துலக்குவோம். இப்படிதான் பல் துலக்குவோம். எழுந்ததும் அதிகாலை. இப்படிதான் குளிப்போம், குளிப்போம், குளிப்போம். இப்படிதான் குளிப்போம். எழுந்ததும் அதிகாலை. இப்படிதான் தயாராவோம், தயாராவோம், தயாராவோம். இப்படிதான் தயாராவோம். பளபளப்பாய் அதிகாலை. இப்படி காலை வணக்கம் சொல்வோம். காலை வணக்கம், காலை வணக்கம். இப்படி காலை வணக்கம் சொல்வோம். காலையை பிரகாசமாக்க. இப்படி சாப்பிடுவோம் காலை உணவு, காலை உணவு, காலை உணவு. இப்படி சாப்பிடுவோம் காலை உணவு. இது சரியான காலை. நன்றி, மன்னிக்கவும், தயவு செய்து. இவை மேஜிக் வார்த்தைகள். புரிஞ்சதா பிங்கோ? இல்ல, நானும் வரேன். தெரியும் மந்திர வார்த்தைகள், பொன்னான வார்த்தைகள் சொல்கிறேன். குதூகலமாக கற்கலாம், கற்று மகிழலாம். 3 மந்திர வார்த்தைகள். நன்றி, தயவு செய்து மன்னிக்கவும். இவற்றை சொல்லும் போது அதிசயங்கள் நடக்கும். பிங்கோ, இத உனக்கு காட்ட போறேன். என் கூட வா. அங்கே பாரு. அவன் உணவுக்காக காத்திருக்கான். அம்மா வந்து பரிமாறினாள். ருசித்தான் சுவையான உணவை அவன் மகிழ்ச்சி அடைந்தான். அம்மாவிடம் மந்திர வார்த்தை சொன்னான், அதுதான் நன்றி. அது எல்லோரையும் மகிழ வைக்கும். நன்றி சொல்ல கற்றுக்கொள். உனக்கு ஒண்ணு புரிஞ்சதா?
இப்போ அடுத்ததை காட்டுறேன். ஹே பிங்கோ, அத கவனி. அப்பா புத்தகம் படிக்கிறார், பக்கத்தில் பேபி விளையாடுறான். அப்பா மீது மோதினான், புத்தகம் விழுந்தது. மந்திர வார்த்தை சொல்ல வந்தான், பணிவாக சொன்னான் மன்னிக்கவும். அப்பா அன்பாக உணர்கிறார், கற்றுக்கொள் மன்னிக்கவும். இது பாத்தியா? எங்கே போனான்? ஹே பிங்கோ, வெளியில் போலாம். அடுத்தது காட்டுறேன். சியா பந்துடன் விளையாடுறான், அது அவனுக்கு பிடித்தது. ஜானி அவனுடன் ஆட வந்தான், சியாவை மகிழ்விக்கிறான். ஜானி மந்திர வார்த்தை சொன்னான், அவன் அதை கேட்டு மகிழ்ந்தான். ஒன்றாய் இருவரும் ஆடினார்கள், தயவு செய்து சொல்ல கற்றுக்கொள். கடைசியா மந்திர வார்த்தைகளை கத்துக்கிட்டியா? அவனுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நினைவிருக்கா? 3 மந்திர வார்த்தைகள். நன்றி, மன்னிக்கவும், தயவு செய்து சொல்ல மறக்காதீங்க. தெரியுமா எண்களை சுலபமாய் எண்ணா, அத வேடிக்கையாக கற்கும் போது மகிழ்ச்சி அளிக்கும். ஆமா, நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்களை எங்களுக்கு கத்துக்கிறது வேடிக்கையா இருக்கு. எண்களை கண்டுபிடிக்க போறேன். இப்போ தேடலாம் எண் ஒன்றை. அந்த குளத்தில் மிதக்கும் ஒற்றாய் குழாய் ஒன்றை குறிக்கும். அது 1. அம்மா, 1 கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது 2. வாங்க போலாம். எண் 2 எண்ணும் நேரம் இப்போ வந்தது. அங்க ஆடும் அணில்கள் நமக்கு 2 தந்தன. இது 2. ஓஹோ, எண்ணறது வேடிக்கையா இருக்கு. இப்போ நான் 3 கண்டுபிடிக்க போறேன். அடுத்த எண் 3 இப்போ எண்ண போகிறோம். வானத்தில் பறக்கும் பறவைகளை பார்த்து எண்ணலாம். இது 3. ஹேயா, நான் 3 பறவைகளை பார்த்தேன். அடுத்தது 4. அடுத்த எண் நாங்க இப்போ கற்க போகிறோம். சாலையில் இருக்கும் இன்ஜின்கள் நாங்கள் குறிக்கும். இது 4. ஹுரே, இது ரொம்ப சுலபம். போலாம் 5 கண்டுபிடிக்க. அடுத்த எண் 5 இப்போ கற்க தொடங்குவோம். பரவி கிடக்கும் குக்கீஸ்கள் 5 குறிக்கும். நமக்கு கிடைச்சிடுச்சு. 1, 2, 3, 4 மற்றும் 5. 6 பார்க்க போலாம். 6 எண்ணும் எண்ணை காணும் நேரம் வந்தது. சியாவின் bowling செட் எண் 6 குறிக்கும். இது 6. எண்களை எண்ணுறது அருமையா இருக்கு. அடுத்தது 7 கண்டுபிடிக்கணும். ஆஹா, 7 எண்ணை இப்போ கண்டுபிடிப்போம். வானவில்லில் இருக்கும் நிறங்கள் 7 எண்ணுவோம். இது 7. வாவ், இந்த வானவில் அழகா இருக்கு. இப்போ 8 கண்டுபிடிக்கணும். இப்போ எண் 8 கண்டுபிடிக்க போகலாம். அதையே சுற்றி பூக்கும் 8 பூக்கள் காணலாம். 8. ஏ, எண்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு. 9 சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இப்போ எண் 9 காண வருகிறோம். கூட்டில் இருந்து வெளியே வரும் 9 தேனீக்கள். இது 9. கடைசியா இது 10ஆம் எண்ணம் காணும் முறை. வாங்க ஜாலியா பார்ப்போம். கடைசியாக எண் 10 காண போகிறோம். சுவையான பால் கேண்டிகளை ருசிக்க போகிறேன். 1, 2, 3, 4,
6, 7, 8, 9 மற்றும் 10. இது 10. ஏ, எண்களை என்ன தெரிஞ்சிடுச்சு. நாங்க ரெடி. வாவரைய கற்கலாம், வாவரைய கற்கலாம். இங்கே இங்கே ஒன்று தேர்வு செய். பழங்கள் தட்டில் உள்ளன, இவற்றில் ஒன்றை எடுக்கலாம். வா வா, பழத்தை தேர்வு செய். அழகான பழம், வரைய முயற்சி செய். இந்த பழம்தான் நீ வரையணும். ஆரஞ்சுகளை பாரு, 1, 2, 3. இவற்றை பேனவால் வரைய வேண்டும். பாரு, எல்லாம் முடிஞ்சது. ஓ, அருமை! இப்போ ஓவியம் வரைவோம். வரைவேன் நான் முதல், எடுப்பேன் நான் முதல். 1, 2, 2 எடுத்தேன். சிவப்பு கிடைத்தது, மஞ்சள் கிடைத்தது. இல்லை இல்லை, ஆரஞ்சு இல்லை. சிவப்பை கொஞ்சமெடு, மஞ்சளை கொஞ்சமெடு. ரெண்டையும் கலந்து என்ன வருது பாரு. கைகளை தட்டுங்கள். 1, 2, 3. இப்போ என் ஓவியத்தை போர்டில் பாருங்கள். பேபி, சரியா செஞ்சிருக்கே. சிவப்பையும் மஞ்சளையும் கலந்தால் ஆரஞ்சு கிடைக்கும். அடுத்தது நான் வரேன், எடுக்க போகிறேன். 1, 2, 2 எடுத்தேன். ஓ, இதில்லையே, பொருந்தவில்லையே. இல்லை இல்லை, ஊதா இல்லை. சிவப்பை கொஞ்சமெடு, நீலம் கொஞ்சமெடு. ரெண்டையும் கலந்து என்ன வருது பாரு. ஓவியத்தை வரைவேன். 1, 2, 3. ஆஹா, எந்திராட்சி அழகா இருக்கு. நீ சொல்றது சரிதான். நீலத்தையும் சிவப்பையும் கலந்தால் ஊதா நிறம் கிடைக்கும். அடுத்தது நான் போகிறேன், எடுத்து வருகிறேன். 1, 2, 2 எடுத்தேன். ஓ, இதில்லையே, பொருந்தவில்லையே. இல்லை இல்லை, பச்சை இல்லை. நீலம் கொஞ்சமெடு, மஞ்சள் கொஞ்சமெடு. ரெண்டையும் கலந்து என்ன வருது பாரு. அதில் வண்ணம் பூசுவேன். 1, 2, 3. என் அவகாடோ ரொம்ப அழகா இருக்கு. வாவ், நல்லா இருக்கு. நீலத்தையும் மஞ்சளையும் கலந்தால் பச்சை நிறம் கிடைக்கும். காய்ஸ், நமக்கிட்ட 3 பிரைமரி கலர்ஸ் இருக்கு. சிவப்பு, நீலம் மற்றும் மஞ்சள். இவற்றை பயன்படுத்தி எல்லா நிறங்களையும் பெறுவோம். குழந்தைகள் பேக் செய்கிறார்கள் சிறிய நன்கொடைக்காக. பொம்மைகளை கொண்டு வந்து போட்டனர் அழகான பெட்டிகளில். பேபி பிடித்த பொம்மை எடுத்தான். பழைய ஞாபகம் வந்தது. அழகான போட்டலை பார்த்தான். வரைபடத்தை கண்டான். ஹே, இந்த மேப்பை பாரு. ஹே, இதை வச்சு நிறைய விளையாடிட்டோம். மறுபடியும் விளையாடிட்டு தானம் செய்யலாம். போய் தயாராகுங்க. புதையல் வேட்டைக்கு தயார். நன்றாய் உடை உடுத்தி வேடிக்கை விளையாட்டு விளையாட தயாரானார்கள். பேபியும் தயாரானான். பிங்கோ அவனுடன் சேர்ந்தான். ஒன்றாய் கண்டுபிடித்து குதூகலம் அடைகிறார்கள். இப்போ கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம். நான் உங்க பொக்கிஷங்களை ஒளிச்சு வச்சிருக்கேன். போய் தேடுங்க. பைரட்சியா வந்து
சுற்றி பார்த்தான், புதையலை கையில் எடுத்தான், புன்னகையுடன் பார்த்தான். என் முறை முடிஞ்சது. பாரு, புதையலை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ உன் முறை. சரி, நான் போறேன். ஜானி டிடெக்டிவ் போல சிரியா லென்ஸுடன் வந்தான். ட்ரீ ஹவுஸ் மேலே ஏறினான் மற்றும் புதையலை தேடினான். எல்லா இடமும் அலைந்து ரகசிய இடத்தை கண்டான். அழகான புதையலை கண்டு மிகவும் மகிழ்ந்தான். கிடைச்சிடுச்சு. இதோ பேபி, இப்போ உன் முறை. நீ போய் கண்டுபிடி. ஹே பிங்கோ, வா, இப்போ போலாம். பேபி விளையாட போனான். பிங்கோ அவனுடன் சென்றான். அவர்கள் புதையலுக்காக எல்லா இடமும் தேடினார்கள். ரகசிய இடத்திற்கு வெளியே சிறிது நேரம் தேடினார்கள். சிறியா புதையலை கண்டு மகிழ்ச்சியில் குதித்தார்கள். பாரு, நானும் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது என்ன? கடைசியா சேர்ந்து கண்டுபிடிப்போம். வாங்க, நாம் உள்ள போலாம். எல்லோரும் போகிறார்கள் புதையலை கண்டுபிடிக்க. சேர்ந்து தேடினார்கள் எல்லா இடங்களிலும். பிங்கோ க்ளூகளை கொடுக்கிறான். போனார்கள் கதவருகே. அழகான புதையல் கிடைத்தது. அனைவரும் சிரிக்கிறார்கள். இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அவங்களும் விளையாடட்டும். எல்லாம் முடிஞ்சது. இப்போ வர பிளான் பார்க்கலாம். ஓ, ஞாயிற்றுக்கிழமை இசைக்கு. ஏ ஏ, ஞாயிற்றுக்கிழமை ஜாலி நாள். விளையாடுவேன் சியாவுடன். ரசிக்க போகிறேன் இசை நாளை. இப்படி நான் விளையாடுவோம். பூம் பூகி பூம் பூகி 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 பூ. பூம் பூகி பூம் பூகி 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 பூ. பூம் பூகி பூம் பூகி 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 பூ. இப்படி நான் விளையாடுவோம். திங்கட்கிழமை அழகான பெயிண்டிங் நாள். திங்கட்கிழமை பெயிண்டிங் நாள். டாலியுடன் ஓவியத்தை ரசிக்கிறேன். குதூகலமாக இருக்கிறேன். வரைவோம் வரைவோம் இந்த நாளில். பூம் பூகி பூம் பூகி 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 பூ. பூம் பூகி பூம் பூகி 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 பூ. பூம் பூகி பூம் பூகி 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 பூ. வரைவோம் வரைவோம் இந்த நாளில். ஓ, இன்னைக்கு அம்மாவுக்கு நான் உதவி செய்யணும். செவ்வாய்க்கிழமை சமையல் நாள். அம்மாவுக்கு உதவி செய்கிறேன். பழங்களை கலந்து அரைக்கிறேன். ஜூஸ் செய்வோம் இந்த நாளில். பூம் பூகி பூம் பூகி 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 பூ. பூம் பூகி பூம் பூகி 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 பூ. பூம் பூகி பூம் பூகி 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 பூ. ஜூஸ் செய்வோம் இந்த நாளில். ஆஹா, தோட்டத்துல அப்பாவோட வேலை செய்யற நாள். புதன்கிழமை தோட்ட வேலை. அப்பாவோட செடிகளை கவனிப்பேன். தண்ணீருட்டி செடிகளை மகிழ்விப்பேன். வளர்ப்போம் செடிகளை. பூம் பூகி பூம் பூகி 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 பூ. பூம் பூகி பூம் பூகி 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 பூ. பூம் பூகி பூம் பூகி 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 பூ. வளர்ப்போம் செடிகளை. ஓ, எனக்கு பிடிச்ச சைக்கிள் ஓட்டுற நாள். வியாழக்கிழமை சைக்கிள் தான். எங்களுடன் ஜானி விளையாடுவான். சைக்கிள் ஓட்டி மகிழ்வோம். பூம் பூகி பூம் பூகி 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 பூ. பூம் பூகி பூம் பூகி 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 பூ. பூம் பூகி பூம் பூகி 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 பூ. நாள் முழுவதும்
விளையாட விரும்புவன். வேகமாக ஓடி வட்டை பிடிப்போம், அப்படிதான் விளையாடி மகிழ்வோம். Boom boogie boom boogie 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 boo. Boom boogie boom boogie 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 boo. Boom boogie boom boogie 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 boo. அப்படிதான் விளையாடி மகிழ்வோம். ஆஹா, இன்னைக்கு என் குடும்ப நாள். சனிக்கிழமை வர இறுதி நாள், குடும்பத்துடன் கழிக்கும் நாள். குளத்தில் சிரித்து விளையாடுவோம், வாரத்தை இப்படி முடிக்கிறோம். Boom boogie boom boogie 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 boo. Boom boogie boom boogie 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 boo. Boom boogie boom boogie 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 boo. வாரத்தை இப்படி முடிக்கிறோம். என் பொம்மையுடன் விளையாடுகிறேன், அது ஒரு விமானம். ஒரு கூடாரத்தை கண்டு அங்கு சென்றேன், டாலி அங்கே படிப்பதை பார்த்தேன். ஹே பேபி, நீ வளர்ந்த பின் என்ன ஆக போறே? தெரிஞ்சிடுச்சு. அது எங்க இருக்கு? இங்கதான் வச்சிருந்தேன். ஆமா, பாரு, கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஆஸ்ட்ரோநாட் ஆக போறேன், விண்வெளியில் பறப்பேன். வூஹூ! நான் விண்வெளிக்கு செல்கிறேன், என் கொடியை அங்கே நாட்டுவேன். நான் சந்தோஷத்தில் குதிக்கிறேன், புதிய சிலவற்றை பார்த்தேன். அடா, அவங்க என்ன விரும்பலைன்னு நினைக்கிறேன். நான் வீட்டுக்கு போறேன். ஆஸ்ட்ரோநாட் ஆக முடியும்னு தோணல. வேற ஒன்ன கண்டுபிடிக்கிறேன். டாலி, பாரு, நான் ஒரு ஷெஃப் ஆகலாம். நான் இப்போ சுவையாக சமைக்கிறேன், அதை சுவைத்து பார்க்கிறேன். எல்லாவற்றையும் பார்த்து சமைக்கிறேன், உணவை முடிக்க முடியவில்லை. அடடா, இது தப்பாயிடுச்சு. இங்க இருந்து ஓடிடலாம். இது இல்ல, பயந்துட்டேன். எது பெஸ்ட்னு எனக்கு தெரியும். பாரு, இது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். டாலி, நீயும் எங்களோட சேரலாம். நான் ஒரு அழகான மைக்கை கண்டேன், பாடத் தொடங்கினேன். தாளத்திற்கு இணங்க ஆடுகிறேன், மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். குழந்தைகளே, நீங்க விரும்புறதை அடையணும்னா நீங்க வலுவாவும் ஆரோக்கியமாவும் இருக்கணும். அதனால முதல்ல இந்த பாலை குடிங்க. ஸ்மைலி பந்துகளை எடுப்போம், உணர்ச்சிகளை கண்டறிவோம். பேபி விளையாடினான் ரயிலுடன், லப்புகளை மேல் வைத்து ரயிலில் இணைத்து ஓட செய்தான், அதை பார்த்த சிரிப்புடன். நீ வேடிக்கையா இருக்கே, நான் மகிழ்ச்சியா இருக்கேன். டாலி குதித்தாள் பழத்தை பறிக்க,
கடுமையாக முயற்சித்தாள். ஆப்பிளை வாயில் வைக்க போனாள். சிலந்தியை அதில் பார்த்தாள். ஐயோ, சிலந்தி! எனக்கு பயமா இருக்கு. ஜியா விளையாடினான் ஸ்கேட்டிங் இப்போ குளத்தின் அருகே. சமநிலை இழந்து நடுங்கினான். கீழே விழுந்து சுகமானான். அடா, இது உடைஞ்சிடுச்சு. எனக்கு வருத்தமா இருக்கு. ஜானி பாப்கார்ன் சாப்பிடுகிறான். கொசுக்கள் மொய்க்கின்றன. அதையொட்ட கையை அசைக்கிறான். பாப்கார்ன் தரையில் விழுந்தது. முட்டாள் கொசுக்கள்! ஓ, என் பாப்கார்ன்! ஓன் என கோபப்படுத்தாரே. குழந்தைகளே, உணர்ச்சிகளா கத்துக்கிட்டீங்களா? ஆமாமா. மகிழ்ச்சி, பயம், சோகம் மற்றும் கோபம். அருமை. உங்க குழந்தைகளையும் உணர்ச்சிகளை காற்று கண்டு வெளிப்படுத்த செய்யுங்க. தெரியுமா புலங்கள், ஒரு நாளில் உணர்வோம். நீ கற்க வேண்டும் 5 புலங்கள். உன்னை கற்க வைப்பேன். கண்கள் முதலில். உந்தன் பார்வையால் பார்க்கிறாய், கண்ணால் பாரு. மேலே செல்வோம். காட்சி நன்றாயிருக்கும். அனுபவிப்போம் அழகான காட்சி. கவனி கவனி, அவை உன்னை மயக்கும். ஆனால் உன்னை பயமுறுத்தும் விஷயங்களும் பார்ப்பாய் கண்ணால். தெரியுமா புலங்கள், ஒரு நாளில் உணர்வோம். நீ கற்க வேண்டும் 5 புலங்கள். உன்னை கற்க வைப்பேன். அடுத்தது காதுகள். உனக்கு பறவை ஒளி கேட்கிறதா? காதுகளால் கேளு. குமையாக்கவும் காதை உன்னை கேட்க வைக்க. இனிமையான ஒளிகள் மகிழ வைக்கும். கேட்கும் போது சில சமயம் நம்மை கோபப்படுத்தும் சத்தங்களும் கேட்கும் காதில். தெரியுமா புலங்கள், ஒரு நாளில் உணர்வோம். நீ கற்க வேண்டும் 5 புலங்கள். உன்னை கற்க வைப்பேன். 3வது தொடுதல். இங்கு குளிர்ச்சியை உணர்கிறாய். தோளின் மூலம் தொடுதலை உணரு. விழிக்க செய்யும். நாம் எல்லோரும் தொடுதலை உணர்வோம். கடினமாக பட்டால் காயப்படுகிறோம். அந்த வலியை நீ கை தொட்டு உணர்ந்து பாரு. தெரியுமா புலங்கள், ஒரு நாளில் உணர்வோம். நீ கற்க வேண்டும் 5 புலங்கள். உன்னை கற்க வைப்பேன். 4வது வாசனை. நல்ல வாசனைகளை உணர்கிறாய் மூக்கின் மூலம். சில சமயங்களில் கெட்ட வாசனைகள் வரும்போது நன்றாய் இருக்காது. நாம் இப்போது காற்றில் வரும் நல்ல வாசனைகளை அனுபவிப்போம் மூக்கின் மூலம். தெரியுமா புலங்கள், ஒரு நாளில் உணர்வோம். நீ கற்க வேண்டும் 5 புலங்கள். உன்னை
உன்னை கற்க வைப்பேன். கடைசியாக சுவை நாக்கில் நீ சூடாய் உணர்வாய் நாக்கால் உணரு. சாப்பிடாதே இப்படி சுவைப்போம் சரியாக. இப்போ அதை எடுத்து சுவைத்து பார் நீ. அமைதியாயிருப்போம், ரசித்து சுவைப்போம். எங்கள் அம்மா சமைக்கும் உணவை நாக்கால் ருசிப்போம். பெரிய படகு ஒன்று கடலில் போகுது, கடலில் போகுது, கடலில் போகுது. பக்கங்களில் ஓடும் நீரை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். ஹே பேபி, வா, நான் ஏதோ ஒன்று பார்த்தேன். எங்க போச்சு அது? ஹே गाइस, பாருங்க, அது அங்கே நீந்துகிட்டு இருக்கு. டால்பின்கள் கடலில் நடனம் ஆடுது, நடனம் ஆடுது, நடனம் ஆடுது. டால்பின்கள் சந்தில் நீந்துகின்றன எங்களுடன் இந்த நாள். எனக்கு இல்லையா? அம்மா, நான் இங்க ஒரு பெரிய படகை பார்த்தேன். என்ன போட்டது? அங்கே பாரு பெரிய ஃபயர் போட், பெரிய ஃபயர் போட், பெரிய ஃபயர் போட். தீ பிடித்த படகின் தீயை அணைக்குது, எல்லோரையும் காப்பாத்துது. புரிஞ்சுதா? ஆமா. நான் இப்போ தேடுறேன். இங்கே ஒண்ணுமே இல்லையே. அம்மா, இன்னொரு போட் இருக்கு, பாருங்க. நீ இப்போ பார்க்கிறது பெரிய டக் போட், பெரிய டக் போட், பெரிய டக் போட். தீ பிடித்த படகை இழுத்து போகிறது, ஹார்பரில் விடுகிறது. இப்போ தெரியுதா? ஆமா, ஆமா. எனக்கு ஒண்ணும் தெரியல. ஹே, ஹலோ, இங்க. அம்மா, நானும் கண்டுபிடிச்சிட்டேன். பெரிய பெரிய படகு அங்க இருக்கு. அங்கே ஒரு படகு மீன் பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறது. அதிக மீன்களை கரைக்கு தருகிறது, மீண்டும் கடலில் செல்கிறது. நிஜமாவா அம்மா? இதை நான் அப்பா கிட்ட காட்டுறேன். பேபி, மெதுவா போ. தன் அழகான செல்லத்துடன் விளையாடினாள் குட்டி அழகு கிட்டி. அன்பாய் இருவரும் இருந்தனர், ஆனால் கிட்டிக்கு தூக்கம் வந்தது. சுகமான படுக்கையில் கிடத்தினாள், நன்றாக தூங்க வைத்தாள். வசதியாக படுக்க செய்தாள், கிட்டியை மிகவும் நேசிக்கின்றாள். வாசனை நன்றாக இருக்கிறது. வாசனை எங்கிருந்து வருது? சுவையான டோனட்ஸ் தயார், அதை சாப்பிட ஏங்குகின்றாள். இப்படி பறிக்க முயன்றாள், ஆனால் முடியவில்லை. அவன் இல்லை இல்லை என்கிறான், கையை கழுவ
சாப்பிடும் முன் சுத்தம் செய்ய வேண்டும். ஓ, எவ்வளவு கிருமிகள்! இது எல்லாம் கழுவியாகணும். சோப்பில் கைகளை கழுவினாள், எல்லா இடத்திலும் தேய்த்தாள். கொஞ்சம் நேரம் தேய்த்தாள், உள்ளே வெளியே தேய்த்தாள். நீரில் கைகளை கழுவினாள், அழுக்கை இப்படி போக்கினாள். துணியால் கைகளை துடைத்தாள், எல்லாம் சுத்தம் ஆனது. சியா, பாரு, என் கைகள் இப்போ சுத்தமாயிருக்கு. கூல். அதனால் சாப்பிடும் முன் கைகளை சுத்தம் செய்யணும், சரியா? நமது மெக்கானிக் வருகிறார். டூல் கிட் கைகளில் பிடித்து சக்கரம் பிரகாசிக்க செய்கிறார். நல்ல முறையில் செய்கிறார். வண்டி சரியாகி விட்டது. வேடிக்கையான சவாரிக்கு வந்தது. சுற்றிலும் ஓட்ட தொடங்கினான். மிகவும் குதூகலம் அடைந்தான். சுவையான டோனட். இப்போ அதை பறிக்கணும். அதை பறிக்க முயற்சி செய்கிறான். கடுமையாக முயன்று பார்த்தான், ஆனால் முடியவில்லை. இம்முறை கோபம் அடைந்தான். டாலி இல்லை இல்லை என்கிறாள். கையை கழுவ சொன்னாள். கிருமிகள் அழுக்குகள் உள்ளன, சாப்பிடும் முன் சுத்தம் செய்ய வேண்டும். என் கையில் கிருமிகள் நிறைஞ்சிருக்கு. சோப்பில் கைகளை கழுவினான், எல்லா இடத்திலும் தேய்த்தான். கொஞ்சம் நேரம் தேய்த்தான், உள்ளே வெளியே தேய்த்தான். நீரில் கைகளை கழுவினான், அழுக்கை இப்படி போக்கினான். துணியால் கைகளை துடைத்தான், எல்லாம் சுத்தமாக ஆனது. சுத்தமாயிடுச்சு. இப்போ டோனட்ஸ் குடு. சரி, சாப்பிட முன் கைகளை கழுவணும். இந்தா, எடுத்துக்கோ. குழந்தைகள் வெளியே ஆடுகிறார்கள். சிரித்து மகிழ்ந்து குதூகலமாய் பந்து பறந்து மேலே விழுந்தது. ஜானிக்கு கோபம் வந்தது. ஜானி இனிப்பை சாப்பிட ஏங்குகிறான். குச்சி மிட்டாய்கள் எடுக்க போகின்றான். அங்கே அதிக பாப்சிக்கிள்ஸ் பார்க்கின்றான். ஜானி தின்றான் எல்லா ஐசி பாப்ஸ். அம்மா ஆரோக்கியமான பால் தந்தாள். சக்தி தைரியமடைய நாள் முழுதும். மற்றவர்கள் குடித்தனர் வேக வேகமாய். ஆனா ஜானி கண்டு கொள்ளவில்லை. ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்டுக்கு தயாரார்கள். ஆனால் ஜானி இதை சாப்பிட மாட்டான். ஜங்கி உணவை அவன் சாப்பிட விரும்புகிறான். சாப்பிடுகிறான் கிரீமி டோனட்களை. குழந்தைகள் சைக்கிள் ஓட்டுகிறார்கள். ஜானி ஓட்டும் போது சோர்வு அடைக்கிறான். மற்றவர்கள் நன்றாக ஓட்டுகின்றனர். அவன் ஜூஸை எடுத்து குடிக்கிறான். அடுத்த நாள் அவனுடன் நிலை சரியில்லை. வயிறு கலக்கத் தொடங்குகிறது. வயிற்றில் உள்ள கிருமிகள் மேலே வந்தன. நாள் முழுதும் பலவீனம் ஆகிவிட்டான். அம்மா அம்மா ஏதாவது செய், என் வயிறு மிகவும் வலி
கவலைப்படாதே, இந்த நொறுக்கு தீனிதான் உன்னை இப்படி ஆக்கியது. காலை உணவுக்காக சேர்ந்தார் குழந்தைகள். ஆரோக்கியமான சுவையான காலை உணவு. ஜானி காய்கனி பால் சாப்பிடுகிறான். அவன் ஆரோக்கியமான உணவை விரும்பினான். பிங்கோ, எங்கே இருக்கே? உன்னோட சாப்பாடு தயாரா இருக்கு. இது நல்ல வாசனையா இருக்கு. வா, சாப்பிடு பிங்கோ. அவன் சேற்றில் விழுந்து அழுக்கானான். அழுக்கானான், அழுக்கானான். குளிக்கும் நேரம் வந்தது. ஹாய் ஹோ, ஹாய் ஹோ, ஹாய் ஹோ. அவன் குளிக்க போகிறான். போகிறான், போகிறான். அவள் தொட்டியை நிரப்பி அழைக்கிறாள். ஹாய் ஹோ, ஹாய் ஹோ, ஹாய் ஹோ. ஹே பிங்கோ, நில்லு. அவர்கள் தேடத் தொடங்கினார். முற்றத்தில், முற்றத்தில். அவன் டியூபில் ஒளிந்திருக்கிறான். ஹாய் ஹோ, ஹாய் ஹோ, ஹாய் ஹோ. பிங்கோ, குளிச்சதுக்கு அப்புறம் நாம விளையாடலாம். பிங்கோ தொட்டியில் குதிக்கிறான். தொட்டியில், தொட்டியில். குளிப்பாட்ட ஆரம்பித்தார்கள். ஹாய் ஹோ, ஹாய் ஹோ, ஹாய் ஹோ. ஷாம்பு வைத்து தேய்க்கிறார்கள். அவன் தலையில், அவன் தலையில். அவன் சுத்தமாகிறான். ஹாய் ஹோ, ஹாய் ஹோ, ஹாய் ஹோ. கால்களை பிரஷ் கொண்டு சுத்தமாக்கி, சுத்தமாக்கி. காதுகளை தேய்க்கணும். ஹாய் ஹோ, ஹாய் ஹோ, ஹாய் ஹோ. பிங்கோ, இதோ பார். தண்ணீரில் குளிக்கும் நேரம் இது. நீர் குளியல், நீர் குளியல். குட்டி நாய் விளையாடுது. ஹாய் ஹோ, ஹாய் ஹோ, ஹாய் ஹோ. துணியை எடுத்து துவட்டினாள். துவட்டினாள், துவட்டினாள். நல்ல குளியல் கிடைத்தது. ஹாய் ஹோ, ஹாய் ஹோ, ஹாய் ஹோ. வாவ், நீ ரொம்ப சுத்தமா பிரகாசமா இருக்கே. பிங்கோ சுவையாக சாப்பிட்டான். சாப்பிட்டான், சாப்பிட்டான். சிரித்து ஆடி மகிழ்கிறான். ஹாய் ஹோ, ஹாய் ஹோ, ஹாய் ஹோ. ஆ, அன்பு குட்டியே, நீ ரொம்ப நல்லவன். மீண்டும் விளையாடத் தொடங்கினர். தொடங்கினர், தொடங்கினர். இன்று மிகவும் மகிழ்ந்தனர். ஹாய் ஹோ, ஹாய் ஹோ, ஹாய் ஹோ. இல்ல, மறுபடியும் இப்ப நம்ம என்ன பண்றது? குழந்தைகள் வேகமாக வளர்கிறார்கள், பார்க்க நன்றாயிருக்கு. அழகாக இனிதாக இருக்கிறார்கள். இது எங்கள் சிறப்பு தருணம். அழகான புகைப்படம் எடுத்து நினைவை சேமிக்க விரும்புகிறேன். அழகான படங்களை எடுப்போம். இந்த நாளை அழகாக ஆக்குவோம். புகைப்படம் எடுப்பது வேடிக்கை. எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. ஓ, என் அழகான பிங்கோ. இவன்தான் எந்தன் செல்லம். அவனை இப்போ தயார் செய்வேன். அவன் தலையில் தொப்பி வைத்து வேடிக்கையாய் அலங்கரிப்பேன். அவனுடன் புகைப்படம் எடுப்பேன்.
வரைபடம் கிளிக் செய்வோம். குஷியான நாளுக்கு தயாரானார்கள். ஆனால் எனக்கு செல்ல பிராணி இல்லை. எப்போதும் பொம்மையுடன் ஆடுவேன். அவ என்னுடன் சேர முடியாது. பறவை பக்கத்தில் அமர்ந்தது. அணிலும் அதனுடன் வந்தது. படம் கச்சிதமாய் வந்து அவனுக்கு மகிழ்ச்சியை தந்தது. இது ஒரு சோம்பேறி காலை. ஹே, குட் மார்னிங். காலை குளியல் குளிப்போம் வா. சரி, வருகிறேன். நிரப்புகிறேன் தொட்டியை குளிக்க. குழந்தை குளியலை காட்டுகிறேன். காலை குளியல் குளித்து வேடிக்கையாக மகிழ்ந்து விளையாட்டாக குளிக்கவா. கன்னத்தை வட்டமாக தேய்த்து முகத்தை கழுவு. கன்னத்தை வட்டமாக தேய்த்து முகத்தை கழுவு. கண்ணை மூடு. மூக்கு கன்னம் தேய்த்து முகத்தை சோப்பால் கழுவி சுத்தம் செய்வது வேடிக்கை. பேபி, ஷாம்பு எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி தரேன். நாம ஷாம்பு தேய்ப்போம் தலையிலே. நாம ஷாம்பு தேய்ப்போம் தலையிலே. கண்ணை மூடு. கையில் ஷாம்பு எடுத்து தலையை தேய்த்து முடியை கழுவுவது நல்லது. ஜானி, பாரு, உனக்கு ஒன்று காட்டுறேன். மார்பு கைகளை கழுவு. இப்படி. மார்பு கைகளை கழுவு. இப்படி. வட்ட வடிவில் மெதுவாய் மென்மையாக தேய்த்து சுத்தமாக குளிப்போம் வா. அடுத்தது உன் கால்களை சுத்தம் செய்யணும். பிரஷ் எடுத்து காலை சுத்தம் செய். பிரஷ் எடுத்து காலை சுத்தம் செய். நன்றாய் சுத்தமாக்கி கால் விரல்களை தேய்த்து முழங்கால இப்போ சுத்தம் செய். பேபி, ஷவர் குளியல் நேரம் இது. வா. குளித்த பின் சுத்தமாக இருக்கிறோம். குளித்த பின் சுத்தமாக இருக்கிறோம். காலை குளியல் குளித்து அழகாக உடுத்தி இனிய நாளை ஆரம்பிக்கிறோம். ஹே குழந்தைகளே, காலை குளியல் முடிச்சாச்சா? ஆமா அம்மா, பாருங்க, நாங்க சூப்பர் ஃப்ரெஷ். என் குட்டி குழந்தை தூங்கவா. நீ தூங்க, அம்மா கதை சொல்கிறேன். மேஜிக் புத்தகத்தை படிக்கின்றேன். வானத்தின் நண்பர்களிடம் கூட்டி செல்கிறேன். வானத்தை இப்போ நீ அடைந்தால் தூங்கும் சூரியனை நீ பார்ப்பாய். நம் சூரியன் தூங்கும் போது மின்னும் நட்சத்திரம் வரும் மேலே. மேகங்கள் உன்னை பார்க்கின்றன. வித வடிவங்களை காட்டுகின்றன.
பெரிய கதை ஒன்றை அம்மா சொல்லப் போகிறாள். வானில் இந்த அதிசயங்களை ரசிப்போம். நீ நேசிப்பாய் உன் இதயத்தால். அதிக நேரம் விளையாடி பசி வந்தால் நட்சத்திரம் உனக்கு மிட்டாய் கொடுக்கும். அதில் அதிக வண்ணங்களை நீ விரும்பினால் நீ விரும்பும் வண்ணங்களை தெளிப்பார்கள். வெண்மேகங்களின் மீது குதிக்கலாம். அவைகளை உன் பவுன்சிங் பொம்மையாக்கலாம். நட்சத்திரங்களில் இருந்து தூர ஓடினால் அங்கே இருக்கும் பால் நிலா. வானத்தில் அந்த நண்பனை நீ சந்தித்தால் அவர் உன் உறக்க நேர தோழன் என்றறிவாய். என் குழந்தை தோழர்களோடு தூங்கப் போகிறது. அந்த பெரிய ஒளி வீசும் நிலவின் கையில். அந்த பெரிய ஒளி வீசும் நிலவின் கையில். அந்த பெரிய ஒளி வீசும் நிலவின் கையில். இந்தா உன் பந்து. ஜாகிரதை. சரி அம்மா. பந்தையுதை பந்தையுதை வேடிக்கை பாரு. பந்து உயரே பறந்து தூரம் விழுந்தது. கவனி மேலே அது எங்கே போகுது. அவன் விழுந்தான். பூபு வந்தது. அம்மா இங்க வா, என்னோட காலை பாரு. ஓ என் செல்ல குட்டி, பரவாயில்லை. விளையாடும் போது விபத்துக்கள் நடக்கலாம். அதை சுத்தம் செய்து ஒட்டி சரியா மூடலாம். இப்போ போய் விளையாடு நீ சிரிப்புடன். சியா, உன்னோட பூபு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? சரியாயிடுச்சு. ஆரம்பி ஆரம்பி உன் விளையாட்டை. பந்தை உதைக்க வேகமாக வந்தான். ஆனால் கல்லை பார்க்கவில்லை. பாறையில் மோதி கீழே விழுந்தான். ஓ ஐயோ, அவனுக்கு பூபு ஆயிடுச்சு. என் கைகள். ஓ, எனக்கு பூபு ஆயிடுச்சு. ஓ என் செல்ல குட்டி, பரவாயில்லை. விளையாடும் போது விபத்துக்கள் நடக்கலாம். அதை சுத்தம் செய்து ஒட்டி சரியா மூடலாம். இப்போ போய் விளையாடு நீ சிரிப்புடன். பந்தையுதை குதூகலமாயிரு. இம்முறை பேபி விஷில் ஊதுகிறான். விஷில் விஷில் வழியெங்கும் குதூகலமாக இருக்கின்றான். என்னோட மூக்கு சிவந்துடுச்சு. ஐயோ, அவுச், என் தலை வலிக்குது. விளையாடும் போது விபத்துக்கள் நடக்கலாம். பரவாயில்லை, உனக்கு சரியாயிடும். அதை இப்போ ஒட்டி சரிப்படுத்தலாம். கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். இங்கே பந்து கொடு.
எனக்கு கொடு, எனக்கு கொடு. அப்பா, விபத்துகள் தினமும் நடக்கலாம். பரவாயில்லை, மறுபடியும் விளையாடலாமா?